கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. இது புதிய நாளை துவக்கத்தை தந்த தேவனுக்கு மகா கிருபையும் இரக்கமும் கொண்ட நம் தெய்வமுக்கு சூத்திரமும் மகிமையும் செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். ஒவ்வொரு காலை பொழுதும் அவரை நம்ம தட்டி எழுப்புவதே ஒரு பெரிய சாட்சியாக நாம் நினைக்கணும். அவர் நம்மளை கொண்டு செய்ய ஏதோ ஒரு திட்டத்தை குறித்திருப்பதற்காக தான் அவர் தினந்தோறும் நம்மளை தட்டி எழுப்பி கொண்டு இருக்கிறார். அது இது என்ன என்பதை அவரிடத்தில் நம்ம கேட்கும்போது அதற்கான பதிலை அவரிடத்தில் நம்ம நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம். காலை பொழுதுல கூட அவருக்கான நேரத்தை நம்ம முதல் மணி நேரத்தை அவருக்காக செலவிடும் பொழுது தேவன் நம்மளோடு நிச்சயம் நம்மளை வழிநடத்தி அந்த நாளை ஒரு ஆசீர்வாதமான நாளாய் நம்மளுக்கு மாற்றி தருவார். இந்த நாளில் கூட நேற்றைய தினத்தில் நான் சொன்ன பிரகாரமாய் இன்றைய நாளிலிருந்து நம்ம ஒரு புதிய புதிய காரியங்களை தியானிக்க ஆரம்பிக்க போகிறோம். அதாவது பழைய ஏற்பாட்டில் உள்ள முக்கிய நபர்களின் காலவரிசை பட்டியலில் தியானிக்க போகிறோம். இவர்களில் நம்ம பல பேரை பற்றி நம்ம சண்டே கிளாஸ் ஸ்கூல்லேருந்தே கேட்டுட்டு வந்திருக்கலாம். இந்த பிக்சரை பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஆதாமை குறித்த காரியம்தான் என்று. இது எல்லாமே நம்ம சண்டே ஸ்கூல்லேருந்து இது நாங்கள் கேட்டது தான் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு கூட தெரிந்த கதைகளாக கூட இருக்கலாம். ஆனாலும் தேவன் இப்பொழுது கூட நானுமே இது சண்டே ஸ்கூல்லேருந்து கேட்ட காரியங்கள் தான். ஆனால் இது ஒரு புது முயற்சியாய் இப்போ நம்ம திருப்பி அதை தியானிக்கும் பொழுது கடவுள் ஏதோ ஒரு காரியங்களை நம்மளோட பேசுவார். இன்றைய காலகட்டத்தில் நம்மளுக்கு தேவைப்படுகிற ஏதோ ஒரு காரியமாக கூட இருக்கட்டும், ஏதோ ஒரு பாயிண்டாக கூட இருக்கட்டும், அது நம்மளுக்கு உணர்த்தப்படும். ஸோ அதை குறித்து தான் வெறும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அவங்களோட லைஃப் என்ன. இன்றைய காலகட்டத்தில் பல குழந்தைகளுக்கு இது நம்ம தெரியாமே இருக்கிறோம். ஏன்னா ஸ்கூலு இது அதில் முக்கியத்தை கொடுக்குற நாம் கடவுளோட வேதத்தை அறிகிற ஞானத்தில் நம்ம முக்கியத்துவம் கொடுப்பதே இல்லை. ஸோ இன்றைய காலகட்டத்தில் ஒரு சிறிய ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டாகவே இருக்கட்டும், ஒரு ஒரு ஆதாமிலிருந்து எஸ்ரா நெகேமியா வரைக்கும் பழைய ஏற்பாட்டில் உள்ள கால வரிசை பட்டியலில் ஒரு முக்கியமான நபர்களை குறித்து மாத்திரம் நம்ம அவங்களோட வாழ்க்கையை குறித்து மாத்திரம் நம்ம தியானிக்க நம்மளுக்கு கடவுள் தயவு புரிவாராக. ஸோ இது 5 காலகட்டமாக பிரிச்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் தொடக்க காலம், ஆதி கால பிதாக்கள், முற்பிதாக்களின் காலம், விடுதலை மற்றும் நியாயாதிபதிகளின் காலம், அரசர்களின் காலம், சிறையிருப்பு மற்றும் அதற்கு பிந்தைய காலமாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட் இப்போ நம்ம தொடக்க கால பிதாக்கள், ஆதி கால பிதாக்களை பற்றி பார்ப்போம். அதில் முதலாக ஆதாம் ஏவாள் என்று குறிப்பிடாலும் ஏவாளை குறித்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஏன்னா பெண்களை குறித்து ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு தொடங்கின வார்த்தைகளே அதுதான். அந்த 25 பெண்களில் ஏவாளை குறித்து நம்ம பார்த்துட்டோம். அதை பார்க்காதவங்க முதல் வீடியோவை போய் அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைய கால நேர வேலையில் கூட நம்ம முதல் தொடக்கமாக ஆதி காலப்பிதாக்கள், அந்த தொடக்க காலத்தில் முதல் நபரான ஆதாமை குறித்து தியானிக்க தேவன் கிருபை பாராட்டினார். ஆதாமை குறித்து என்ன தியானிப்பது? ஆதாமை குறித்து நம்ம கேள்விப்படாத காரியங்கள், அவரோட கதை தெரியாதவர்களே இருக்க முடியாது நம்ம யோசிக்கலாம். நமக்கு கடவுள் உணர்த்துகிற ஒரு சில காரியங்களை நம்மளுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஜஸ்ட் ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக பார்க்கலாம். இந்த ஆதாம் மண்ணால் ஆனவன் என்று நம்மளுக்கு தெரியும். எபிரேய மொழியில் ஆதாமா என்றால் மண் என்றும் ஆதாம் என்றால் மண்ணால் ஆனவன் என்றும் பொருளாம். தேவ சாயல் நம்மளுக்கு தெரிந்த பிரகாரமாய் தேவன் அனைத்தையும் வார்த்தையினால் உண்டாக்கினாலும் மனிதனை 6வது நாளில் ஆதாமை தம் சொந்த சாயலிலே படைத்தார். அதில் ஆதி ஆகமத்தில் நம்ம படைப்பின் வார்த்தைகளை படிக்கும் போதே 26, 27 வசனங்களை தன் சொந்த சாயலிலே ஆதாமை படைத்ததை நம்ம பார்க்கிறோம். உயிர் மூச்சு தேவன் மண்ணிலான் மனுஷனை உருவமைத்து அவன் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். அது ஜீவ ஆத்மாவானான்.
இதை பார்க்கும்போது நமக்கு தெரியும். மீதி எல்லா ஜந்துக்களையும் வந்து தேவன் வார்த்தையினால் உண்டு பண்ணினார். ஆனால் மனிதனை மட்டும் விசேஷ விதமாய் மண்ணால் உருவாக்கி அவனை வந்து தன்னுடைய ஜீவ சுவாசத்தை தந்து ஜீவன் அடைய பெற்றார் என்று நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ நம்ம இவ்வளோ விசேஷப்பட்டவர்கள் அல்ல இல்லையா? மற்றும் ஏதேன் தோட்டத்தின் வாழ்க்கையை பார்க்கும்போது ஆதாமை ஏதேன் தோட்டத்தில் வைத்து அதை பண்படுத்தவும் காக்கவும் தேவன் கட்டளையிட்டார். அதிகாரம் பூமியில் உள்ள சக ஜீவராசிகளையும் ஆளுகை செய்யவும் அவைகளுக்கு பெயரிடவும் ஆதாமுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமத்தில் பார்க்கும்போதே தெரியும், ஒவ்வொரு ஜீவ ஜந்துக்களை வந்து தேவன் படைத்தாரே தவிர அதற்கு பெயர் வைக்க ஆதாமையே நிர்ணயித்தார். ஆதாமுக்கே அந்த அதிகாரத்தை கொடுத்து அவன் என்னென்ன பெயர் வைப்பான் என்று பார்த்தார். அனைத்து ஜீவராசிகளுக்கும் வந்து பெயரிட ஆதாமுக்கு அதிகாரத்தை கொடுத்து அந்த ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. துணை. இந்த ஆதாம் வந்து தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு தேவன் அவனுக்கு ஒரு துணையான ஏவாளை வந்து படைத்தார். அந்த ஏவாளை வந்து இந்த ஆதாமின் விலா எலும்பிலிருந்து உருவாக்கினது நாம் அறிந்த காரியம். ஸோ விலா எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்டு துணை அவளுக்கு ஏவாள் என்று இட்டார். வீழ்ச்சி மற்றும் பாவம். என்ன நடந்தது? கட்டளை. அவர் வந்து நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை தவிர மற்ற அனைத்தையும் புசிக்க அனுமதி தந்திருந்தார். ஆனால் அவங்க அதை கீழ்ப்படிஞ்சாங்களா? இல்லை. சர்பத்தின் வஞ்சினால ஏவாள் வந்து அந்த ஏவாளும் பின்னர் ஆதாமும் கூட அந்த கனியை வந்து புசித்தார்கள். இதுவே மனிதனின் முதல் பாவமாக அழைக்கப்படுகிறது. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி தேவன் வந்து அவர்களை அந்த ஏதேன் தோட்டத்தில் வச்சு அனைத்து உரிமைகளையும் அனைத்து சுதந்திரத்தையும் கொடுத்துருந்தாங்க. ஆனாலும் அதில் இருந்த அந்த நன்மை தீமை அறியத்தக்கதான வந்து கனியை புசிக்க வேண்டாம் என்று விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் கட்டளையிட்டு இருந்தார். அதை மீறி பிசாசானவனால் சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்பட்டு வந்து ஏவாள் அந்த கனியை வாங்கி புசிச்சுட்டாங்க. அதை விட்டாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து ஆதாமுக்கு கொடுத்தாங்க. ஆதாமும் வந்து அதை வந்து நிராகரிக்காமல் தேவனுடைய கட்டளையை மறந்து ஏவாள் கொடுத்தது நிமித்தம் அதை சாப்பிட்டு விட்டார்கள். ஸோ இதுவே மனிதனின் முதல் பாவம். இது ஏன் பாவம்? ஏன்னா தேவன் அந்த ஒரு கட்டளையை விதிச்சிருக்கிறாரு. அதை மீறினாலே அது பாவம் தான். ஸோ அந்த முதல் பாவமாக இது பார்க்கப்பட்டது. அதன் பின்பு அவர்கள் வந்து நிர்வாணிகள் என்று அவர்கள் அறிந்து போய் ஒளிந்து கொண்டதெல்லாம் நம்ம அறிந்த கதை. இதனால் சாபமும் தண்டனையும். பாவம் செய்ததால் தான் ஆதாமும் ஏதேனும் தோட்டத்தில் இருந்து வந்து வெளியேற்றப்பட்டார்கள். வியர்வை சிந்தி உழைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார். ஸோ இந்த பாவத்தின் நிமித்தம் என்ன ஆச்சுன்னா, இந்த ஆதாம் வந்து நம்மளுக்கு தெரியும், தேவன் வராரு. வந்து பார்க்கும்போது அவங்க விருட்சத்தின் கனியை சாப்பிட்டதை அறிந்த தேவன் கோபம் கொண்டு அவர்களை வந்து அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றாரு. அவங்க வெளியேற்றப்பட்ட அவர் என்ன தண்டனை கொடுக்குறாருன்னா, ஆதாமுக்கு இனிமேல் நீ வேலை செஞ்சு உழைத்தால்தான் வந்து நிலைக்கு வந்து தள்ளப்பட்டார். அப்போதான் வந்து ஏவாளுக்குமே வந்து அந்த பிள்ளை பெறுவது வந்து வலியின் நிமித்தம் வலியை அனுபவித்து அந்த பிள்ளை பெற வேண்டிய தண்டனையும் அப்போதான் வந்து கொடுக்கப்பட்டது. இந்த பாவத்தின் நிமித்தம்தான் பிள்ளை பிரசவ வேதனை வந்து வந்ததுன்னு நம்ம பார்க்க முடிகிறது. இதனால் தான் தேவன் வந்து பிள்ளை பெறுவை வலியுள்ளதாக மாற்றினார். இதன் மூலம் பாடங்கள் வந்து பார்க்கும்போது நோக்கம், நம் அனைவரும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக படைக்கப்பட்டு இருக்கிறோம். அது வரையில் வந்து இந்த உழைத்தை இது பண்ணணும் இதுவுமே இல்லை. சகல அதிகாரங்களையும் கொடுத்து ஆதாமை வந்து தேவன் அங்கே வைத்திருந்தார். ஆனாலும் ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் அவரை படைத்திருந்தார். ஆனால் தேவனுடைய கட்டளை, அவருடைய கட்டளைகள் அனைத்தும் நமக்கு நன்மைக்கே கொடுக்கப்பட்டுள்ளன. தேவன் ஒரு கட்டளை இடுறாங்கன்னா அது நம்மளோட நன்மைக்காக தான் இருக்கும். அது நல்லதாகவே இருந்தாலும் இப்போ ஒரு கனியை வந்து தேவன் புசிக்காதுன்றாங்க. அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தாலும் எவ்வளோ
எதுவாக இருந்தாலும் தேவன் சொல்லியிருக்காருன்னா அதில் ஏதாவது ஒரு நன்மை இருக்கும் என்பதை நம்ம விசுவாசிக்கணும். நம்ம வாழ்க்கையில் கூட பார்க்குறோம், ஒரு நபரை வந்து தேவன் வேண்டான்னு சொல்கிறாரா, ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அது காரணம் இல்லாமல் தேவன் அதை சொல்ல மாட்டார். நம்ம உட்காந்து கடவுள்கிட்ட வந்து ஐயோ நல்லவராச்சு, நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு நம்ம ஆர்கியூ பண்ண ஆரம்பித்தோன்னா அதில் வந்து பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். தேவன் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பார்த்துட்டு விட்டுருவார். அதுவே வந்து அவர் சொல்வதை நம்ம கண்மூடித்தனமா நம்பணும். ஏன்னா நம்மளை விட நம்மை குறித்து அவருக்கு அதிகமாக தெரியும். நமக்கு எது சரி தப்புன்றது அவருக்கு நம்மளை விட காட்டிலும் அதிகமாக அவருக்கு தெரியும். அவர் ஒரு காரியம் வேண்டாம், ஒரு பொருள் உங்கள் வாழ்க்கையில் இல்லை, ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் இல்லை, ஒரு வேலை எதானா இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு காரியம் வேண்டான்னு அவர் சொல்கிறாரா, அது எவ்வளவு நன்மையானதாக இருந்தாலும், எவ்வளவு நன்மை மேன்மையானதாக இருந்தாலும், எவ்வளவு விலையுயர்ந்ததாக இருந்தாலும், எவ்வளவு நெருக்கமானதாக இருந்தாலும், எவ்வளவு நீங்கள் வந்து அவை வந்து நேசிக்கிறதா இருந்தாலும், தேவன் வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் அது வேண்டாம். அந்த மனப்பக்குவம் நமக்கு வந்து வரணும். ஏன்னா தேவன் நம்ம நன்மைக்காக மாத்திரமே சொல்வார். பிற்காலத்தில் வந்து உட்காந்து ஐயோ அப்போவே நம்ம விட்டுருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிற நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுவோம் நிச்சயமாக. ஏன்னா நம்மளை விட நம் தேவன் அனைத்தையும் அறிந்தவர். அவர் நம்மை காட்டிலும் உலகத்தை காட்டிலும் பெரியவர், உலகத்தை ஆள்பவர். அவருக்கு தெரியாததா நமக்கு தெரிஞ்சிட போது. நம்ம உலகத்தனமான நம்மளோட தாய் தந்தைக்கு நம்மளை குறித்து எவ்வளோ காரியங்கள் தெரியும், எவ்வளோ விஷயங்கள் வந்து நமக்கு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் வந்து அதை வந்து நம்ம கேட்க மாட்டோம், உதாசனப்படுத்துவோம். ஆனால் பிற்காலத்தில் அதை நம்ம யோசித்து பார்க்கும்போது ஐயோ நம்ம அவங்க சொன்னபடி செய்திருக்கலாமோ அப்படின்னு நம்மளுக்கு எண்ணங்கள் வரும். அப்போது அவங்களுக்கு தெரியும், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட இது பேஸ் பண்ணி தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஒரு உலகத்தரமான தாய் தந்தையின் ஞானமே வந்து அவ்வளோ விசேஷத்ததாக இருக்கும் பொழுது நம்மளோட கர்த்தாதி கர்த்தா அனைத்திற்கும் பெரியவர் அவர், அனைவருக்கும் தாயும் தகப்பனும் ஆனவர் அவர். நம்ம கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடியே நம்மளை பெயர் சொல்லி அழைத்தவர். அப்போ அவர் எவ்வளோட ஞானமுள்ளவராக, அவர் எவ்வளோ விசேஷத்தமுள்ளவாக இருப்பார். அப்போ அவர் ஒரு விஷயத்தை வேணான்னு சொல்கிறாரோ அது வேணாம் அப்படின்ற ஒரு முடிவை வந்து என் வாழ்க்கையில் நம்ம இன்றைய தினத்தில் எடுக்கணும். அதுதான் ஆதாமிடம் இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம். தேவன் ஒரு விஷயம் வேணான்றாரா வேணாம் அப்படின்ற ஒரு முடிவை வந்து நம்ம எடுக்கணும். தேவனோட கட்டளைக்கு கீழ்ப்படியணும். பாவத்தின் விளைவு, இந்த கீழ்ப்படியாமல் பாவத்தினால தான் தேவன் வந்து அனைத்தையும் அவங்கக்கிட்டேருந்து பறிச்சாரு. பாவத்திற்கு உண்டான தண்டனையும் கொடுத்தாங்க. அது வரைக்கும் ராஜாவாக அமர்த்தி வைத்திருந்தவன் பாவத்தின் நிமித்தம் தண்டனை அனுபவித்து வேர்வை சிந்தி நீ போய் உழன்னு வெளியில் அனுப்பிச்சிட்டாரு. 2ஆம் ஆதாம், அதாவது இந்த முதல் ஆதாம் மூலம் வந்து பாவம் வந்தது. ஆனால் 2ஆம் ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. வேதாகமத்தில் வந்து 2ஆம் ஆதாமாய் விசுவாசிக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்து. இந்த முதல் ஆதாம் வந்து படைக்கப்பட்டாங்க. ஆனால் அவன் மூலமாக வந்து பாவம் வந்தது. அதற்கப்புறம் தான் உலகத்தில் பாவங்கள் தொடர ஆரம்பிச்சது. ஸோ அந்த பாவத்தை நிவர்த்தி செய்யும் வகையில், ரட்சிப்பு கிடைக்கும் வகையில் தான் 2ஆம் ஆதாமாய் இயேசு கிறிஸ்துவானவர் பூமியில் வந்து நம்மளோட பாவங்களுக்காக அவர் மரித்தார். மரணத்தின் வருகை, நீ மண்ணா இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்று கூறப்பட்டதன் மூலமாக மனிதனுக்கு மரணம் அறிமுகமானது. ஆதியாகமம் 3:19 சொல்லுது, நீ மண்ணா இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய். ஆமாம், ஆதாமுடைய இந்த செயல்களான பாவத்தின் நிலைவாதான் தேவன் இந்த மரணம் என்று ஒன்று மனிதனுக்கு வந்து உருவானதையே நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ ஒரே ஒரு பாவம், அவருடைய கட்டளையை கேளாத ஒரே ஒரு நிமித்தம். அவர் என்ன கனியாக கொடுக்காம இருந்தார்? அந்த தோட்டம் ஃபுல்லாக கனியும் காயமாக தான் இருந்தது. அந்த ஒரு கனியை சாப்பிடாது என்று சொன்ன அந்த கட்டளையை வந்து அவங்களால காப்பாற்ற முடியல. ஏன்னா சர்ப்பம் வஞ்சித்தது, சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்தது. பிசாசானவன் அப்படித்தான் நம்மளையும் வஞ்சிப்பா. ஐயோ இந்த விஷயத்தையா நீ விட போற, ஐயோ இது எவ்வளோ நல்லது தெரியுமா, உன் வாழ்க்கை எப்படிலாம் இருக்கோ தெரியுமா அப்படின்னு பல முறையில் பல இதில் வந்து நம்மளை வஞ்சிப்பான். ஆனால் எதுக்குமே நம்ம இடம் கொடாமல் இது என் தேவன் கொடுத்த என் கட்டளை, இது எவ்வளவு மேன்மையானது விசேஷமாக இருந்தாலும் என் தேவன் வேணான்னு சொல்லிட்டா வேணாம், அவர் எனக்கு இதை காட்டிலும் பெரிய
பெரியதை வைத்திருக்கிறார். அவர் எனக்கு எது சரின்னு அவருக்கு தெரியும், எது எனக்கு கரெக்டானதுன்னு அவருக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் திரும்பி அதற்கு பதில் கொடுத்து பாருங்கள். அதோட வஞ்சனைகள்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் உரு தெரியாமல் ஓடி போயிடும். ஸோ இன்றைய நாளில் கூட ஆதாமோட வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஆண்டவரோட கட்டளையை காப்பாற்றுதல் முக்கியமான காரியம். அதுதான் அதனால் விளைந்த பாவங்களும் சாபங்களும் நமக்கு தெரியும். அதனால் நம்ம தேவனுடைய கட்டளையை நம்ம மீறக்கூடாது. நம்ம தேவன் நம்மளை மன்னிக்கும் தேவன் தான். நம்ம பாவங்கள் செய்தால் நம்மளை மன்னிப்பார். ஆனால் நம்ம ஏன் போய் இதில் விழுந்து நம்ம அதில் கஷ்டப்படக்கூடாது, அதில் நம்ம கவலைப்படக்கூடாதுன்னு தான் தேவன் இப்படி ஒரு காரியத்தை நமக்காக செய்கிறார். நம்மளுக்கு உணர்த்துறாரு, இது வேண்டாம் மகளே, இது வேண்டாம் மகனேன்னு உணர்த்துறாரு. அப்போது அதை நம்ம கேட்கறத விட்டுட்டு அப்போ போயிட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு ஐயோ இசப்பா நான் கஷ்டப்படுறேன்னு சொல்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அவர் சொல்லும்போதே அவரோட வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க. அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படைஞ்சு பாருங்க. கடவுள் நம்மளை விசேஷ விதமாய் ஆசீர்வாதமாய் அவர் நம்மளை நடத்த வேண்டிய வழிகளில் என்ன சித்தமாக இருக்கிறாரோ அதன்படி அவரை நடத்த அவருக்கு நம்ம வழி விட்டு நிற்கும் போது அவர் எல்லாத்தையும் நேராக்கி நம்மளை செவ்வாய்ப்படுத்தி செம்மையாக்குவார் என்று நம்ம விசுவாசிக்கலாம். ஜெபிக்கலாமா? ராஜா, இந்த நாளில் கூட அப்பா நீர் ஆசீர்வதித்த தயவுக்காக இறக்கத்திற்காக நன்றி அப்பா. நீங்கள் கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி அப்பா. அப்பா அதோ தகப்பனே, நாங்கள் தொடங்கியுள்ள அப்பா இந்த புதிய தியானிக்கும் காரியங்களுக்காக நன்றி அப்பா. ஆதாம் தொடங்கி அப்பா நாங்கள் தியானிக்கிற ஒவ்வொரு நபர்களின் வாழ்க்கையில் இருந்தோம் அப்பா ஏதோ ஒரு புதிதான பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் அப்பா. நீர் எங்களோடு அப்பா இந்த காலகட்டத்துக்கு ஏற்ப அப்பா நீர் எங்களோடு பேசவும், அதனால் அப்பா எங்கள் வாழ்க்கை மேன்மையாக அடையவும் நாங்கள் அப்பா உம்மை பற்றி இன்னும் தெரிந்து கொள்ளவும் எங்களுக்கு ஞானத்தை தாங்க. இதை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் கூட நீர் ஆசீர்வதிங்க, அவங்க வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. இன்றைய நாள் நாங்கள் தியானித்த பிரகாரம் கூட அப்பா ஆதாமுக்கு அப்பா இருந்த அந்த கீழ்ப்படியாமல் அப்பா உம்முடைய கட்டளையே அப்பா நாங்கள் கீழ்ப்படியோம் அப்பா. அப்பா நாங்கள் அப்பா உம்முடைய கட்டளையே அப்பா எங்களை வாழ்க்கையில் கொண்டு அப்பா நீர் எங்களுக்கு நன்மை செய்கிற தேவன், நீர் எங்களை குறித்து நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. உம்மா கருத்தில் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டு அப்பா நாங்கள் ஒதுங்கி நின்று அப்பா ராஜா நீர் நடத்தும் காரியங்கள் நீர் எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அதன்படி நடத்த நாங்கள் வழிவகுத்து கொடுக்கவும் அப்பா. அப்பா எங்களை நாங்கள் சுத்திகரித்து கொள்ளுவோம்ப்பா. எங்கள் வாழ்க்கையை எங்கள் இஷ்டப்படி வாழாமல் என் தேவன் உம்மோட சித்தத்தின்படி வாழும் ஞானத்தை எங்களுக்கு தந்தரலுங்கப்பா. பிசாசானவன் வஞ்சித்தாலும் அப்பா அந்த வஞ்சனைக்குள் நாங்கள் ஆளாகாதபடி என் தேவன் உம்மோட வார்த்தையை மாத்திரம் நாங்கள் உம்முடைய கட்டளையை மாத்திரம் நாங்கள் பின்பற்றி நடக்கும் பிள்ளைகளாய் மாற்றப்பட என் தேவன் நீர் எங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி எங்களை ரட்சித்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். நாள் முழுவதும் எங்களோடு இருங்க. உமக்கு பிரியமானதை செய்களுக்கு கற்றுக் கொடுங்க. உமக்கு பிரியமில்லாததை அப்பா செந்த அளவும் நினையாதபடி நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க கருவை பாராட்டுங்க. வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பெரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் ஜீவனும் நல்ல தகப்பனே. ஆமென்.